உமா, இந்த வாரம் நாகலிங்கத்தை பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன். அவர் மகள் பிரியாவுக்கும் நம் மகனுக்கும் வர தை மாதம் திருமணம் நடத்திடலாம் என வாசுதேவன் சொல்ல உமாவுக்கு கொஞ்சம் தயக்கம். 2 குடும்பமும் பார்த்து பல ஆண்டுகள் ஆச்சு, தொடர்பும் இல்லை. அப்படி இருக்க எந்த நம்பிக்கையில் நீங்க போய் நிற்பீங்க? அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணமாகாமையா இருக்கும் என்ன நிச்சயம்? சந்தேகமே வேண்டாம். எங்களுடைய ஆரம்பகால தொடர்பு அப்படி. திருமணம் போன்ற பெரிய விஷயங்களை எனக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார். நான் எப்போ நேரில் வந்து முறையா பொண்ணு கேட்க போறேன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். அருணுக்கு பிரியாதான் மனைவின்னு கையில் அடித்து சத்தியம் பண்ணியதை யார் மறந்திருந்தாலும் அவர் மறந்திருக்கவே மாட்டார் என்றார். வார இறுதியில் நாகலிங்கத்தை பார்க்க புறப்பட்டார் வாசுதேவன். நாகலிங்கம் வீட்டை அடைந்தவருக்கு வியப்பு அள்ளியது. ஓட்டு வீடாக இருந்தது இப்பொழுது நவீன மாடி வீடாக மாறியிருந்தது. வீட்டின் முன் கார், சுற்றிலும் தோட்டம். இது நாகலிங்கம் வீடுதானா என்று சந்தேகம். பெயர் பலகையை பார்த்து உறுதி செய்த பின் உள்ளே போனார். வாசுதேவனை பார்த்ததும் வாங்க அண்ணே என்று வரவேற்று காஃபி கொடுத்து உபசரித்தாள் நாகலிங்கத்தின் மனைவி. அவளை உள்ளே அனுப்பிவிட்டு வேண்டாத விருந்தாளியை பார்ப்பதை போல் பார்க்கவே, என்ன லிங்கம், என்ன தெரியாத மாதிரியே பார்க்கறா என கேட்டார் வாசுதேவன். ஆளை தெரியுது, ஆனால் முன் தகவல் இல்லாமல் ஓடி வந்ததுதான் ஏன்னு தெரியலையே. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கையேன். முன்பை விட இப்ப நீ உயர்ந்த நிலையில் இருப்பதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 5 வருஷம் சிங்கப்பூரில் கான்ட்ராக்ட் வேலையை பார்த்து சம்பாதித்தது. விடு, வந்த விஷயத்தை சொல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அருணுக்கும் பிரியாவுக்கும் திருமணம் பேசி முடிக்கலாம்னு தான் வந்தேன் என்றார் வாசுதேவன். பிரியாவுக்கு இப்ப நான் திருமணம் முடிக்கிறதாக இல்லை. அடுத்த மாசம் அவள் வேலைக்காக அமெரிக்கா போகிறாள். அங்கேயே மாப்பிள்ளை பார்க்க போகிறேன். அதன் பின் அங்கேயே செட்டில் ஆகிறதாக அவளது உத்தேசம். நீ வேணும்னா உன் மகனுக்கு சேகர் மகளை பாரேன் என்றார் நாகலிங்கம். கன்னத்தில் அறைந்தது போல் இருந்தது வாசுதேவனுக்கு. பிரியாவை கொடுக்க விருப்பமில்லைனா விடு. என் மகனுக்கு எந்த பொண்ணை கட்டணம்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வசதி வந்ததும் பழசெல்லாம் மறந்து போகுதில்ல என்றபடி விருட்டென எழுந்து வெளியேறினாள். இது பெரிய ஏமாற்றம், நட்புக்கு செய்த துரோகம் என மனதை குமைந்தார். நாகலிங்கம் சொன்ன சேகர் ஏழை, சொந்த வீடோ இல்லாத தினக்கூலி. அவர் மகளை கை காட்டியதன் மூலம் உன் தகுதிக்கு அந்த இடம்தான் சரிவரும், என் மகளை கேட்காதே என்று சொல்லாமல் சொல்லி தன்னை மட்டம் தட்டியதாக நினைத்து அவமானமாக இருந்தது வாசுதேவனுக்கு. பழைய விஷயங்களை நாகலிங்கம் மறந்திருந்தாலும் வாசுதேவனுக்கு அவரின் வாக்குறுதிகள் நினைவுக்கு வந்தது. நாகலிங்கத்துக்கு அப்பொழுது வேலை இல்லை, வருமானமும் இல்லை. அப்போதே தலைமை செயலகத்தில் பணி, சொந்த வீடு, வசதி என இருந்தார் வாசுதேவன். நாகலிங்கம் வரும்பொழுதெல்லாம் அவருக்கு உணவு கொடுத்து, கை செலவுக்கு பணம் கொடுத்து, நம்பிக்கையோடு இரு, தொடர்ந்து முயற்சி செய், வேலை நிச்சயம் கிடைக்கும் என ஊக்கப்படுத்துவார். அதன்படியே கிடைக்கவே மகிழ்ந்து போனார் நாகலிங்கம். வாசு, வாழ்க்கை முழுசும் நம்மளுடைய தொடர்பும் உன் தயவும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு எனக்கு திருமணமாகி பெண் குழந்தை பிறந்தால் நீ என் நிலைமையை பார்க்காமல் பெரிய மனசு பண்ணி அவளை உன் மகனுக்கு கட்டிக்கணும், சரியா என வாய்மொழி ஒப்பந்தம் செய்து கொண்டார். பெண் குழந்தை பிறக்கவே அவளுக்கு பெயர் வைக்க சொல்லி வாசுதேவன் மடியில் குழந்தையை வைத்தார் நாகலிங்கம். பிரியா என பெயர் சூட்டினார் வாசுதேவன். இன்னையிலிருந்து இவ உன் வீட்டு மருமக என சொன்னார் நாகலிங்கம். ஒவ்வொரு சந்திப்பிலும் அதை உறுதி செய்து கொண்டே இருந்தார் நாகலிங்கம். உத்தியோக நிமித்தம் விலகி தொலைவில் போன பின்பும் அந்த வார்த்தையும் வாக்குறுதியும் அப்படியே இருந்து வந்தது. ஆனால் புது பணக்காரன் ஆனதும் எல்லாம் காற்றில் பறந்து விட்டது என வருந்தினார். மனதில் சவால் எழுந்தது. நாகலிங்கம், உன்னை விட வசதியான வீட்டில் உன் மகளை விட அதிகம் சம்பாதிக்கிற சாஃப்ட்வேர் படித்த பெண்ணை மகனுக்கு கட்டி வச்சு காட்டல, நான் பேரை மாத்திக்கிறேன்டா. என்னையா எடை போடுற? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்து நின்னதும், கை செலவுக்கு பணமில்லாத போது கையேந்தினதும் மறந்து போச்சா? பொண்ணை மடியில் போட்டு பேர் வைக்க சொல்லி அவள் இனி உன் மருமகள்னு சொன்னதெல்லாம் மறந்து போயிருச்சோ என்றெல்லாம் யோசித்தபடியே நடந்தார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா என்ற சேகரின் குரல் சிந்தனையை கலைக்கவே நிமிர்ந்து பார்த்தார் வாசுதேவன். ஒடுங்கிய தேகம், இடுங்கிய கண்கள், எலும்பு துருத்திய கன்னங்களுமாக பழைய வேட்டியுடன் எதிர்பட்ட சேகரை பார்த்து, நீயும் இங்கதான் குடியிருக்கிறியா என கேட்டார்.
பக்கத்தில்தான் வீடு, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கிறேன். வந்து ஒரு காப்பி சாப்பிட்டு போகலாமே என வேண்டினார். சற்று முன் நாகலிங்கம் பேசியதை நினைத்தபடியே சரி வரேன் என சேகரை பின்தொடர்ந்தார். புதிதாக ஒருவரை அப்பா அழைத்து வருவதை பார்த்ததும் தன்னிடம் டியூஷன் படித்து கொண்டிருந்த பசங்களை எல்லாம் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு எழுந்து போனாள் சாந்தி. வாசுதேவனை வணங்கி வாங்க வாங்க என புன்னகையுடன் வரவேற்று அமர்வதற்கு பழைய மடிப்பு நாற்காலியை போட்டு குடிக்க தண்ணீர் கொடுத்து பவ்யமாக நின்றாள். வாசுதேவன் மாமா சின்ன வயசுல பார்த்திருப்ப என்ற சேகர் வாசுதேவனிடம் என் மகள் சாந்தின்னு பேரு, டிகிரி முடிக்க போறாள். பையபிள்ளைக்கு IAS ஆகணும்னு ஆசை. படிப்பில் அப்படி ஒரு அபூர்வம். என்னால் தான் அதிகமாக உதவ முடியலை. இதோ டியூஷன் எடுத்து அதில் வரும் பணத்தில் படிப்பு செலவை பார்த்துக்கிட்டு எனக்கும் கொடுக்கறா. என்னப்பா வந்தவர்கிட்ட இப்படியா பஞ்சப்பாட்டு பாடுவீங்க? நீங்க வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. அப்பா எப்பவும் இப்படிதான். சிறிது நேரம் அந்த பெண்ணின் பேச்சு நடவடிக்கைகளை பார்த்தார் வாசுதேவன். சட்டென்று சேகர், என் மகன் ITயில் வேலை பார்க்கிறான். 40,000 சம்பளம். நிறம் உயரம்னு எல்லாம் உன் பொண்ணுக்கு பொருத்தமாக இருக்கும். அவனுக்கு உன் மகளை கொடுக்கிறியா என கேட்டார். சேகர் திகைக்கவே அதிர்ந்து போனாள் சாந்தி. வீட்டிற்கு வந்ததும் என்னமோ அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சு போச்சு. மகனுக்கு வசதியான இடத்தில் பெண் எடுத்து நாகலிங்கத்தின் மூக்கை உடைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனால் அதைவிட அந்த ஏழை வீட்டு பெண்ணை நம் செலவிலே திருமணம் செய்து அவளை படிக்க வைத்து அவளது கனவான IASஐ வசதி செய்து கொடுப்பதும் தான் உண்மையான சவால்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்களும் ஒரு முறை அந்த பெண்ணை பார்த்துட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க என்றார். எனக்கு எதுவும் தேவையில்லப்பா, நீங்க எடுத்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் அருண். 2 பேரும் போட்டி போட்டு ஒரு ஏழை பெண்ணுக்கு இரக்கம் காட்டும் பொழுது ஒரு பெண்ணாகிய நான் மட்டும் அதற்கு குறுக்கே நிற்பேனா? எதிர்கால கலெக்டர் மருமகளா வரப்போகிறான்னு சொன்னால் எனக்கு கசக்குமா என்ன என்றாள் உமா. காலண்டரில் முகூர்த்த தேதியை தேட ஆரம்பித்தார் வாசுதேவன். நண்பர்களே, இந்த கதையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாகலிங்கம் பணத்துக்கு தரும் மதிப்பை தான் பழைய கால நண்பன் தனக்கு உதவிய நண்பனை உதறி தள்ளிவிட்டார். அந்த தப்பை நாம் எப்பொழுதுமே செய்யக்கூடாது. பணம் என்பது இன்று வரும் நாளை போகும். ஆனால் நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே நமக்கு கிடைப்பார்கள். அம்மனிதர்களை நாம் என்றுமே தவறவிடக்கூடாது. பணத்துக்கு தரும் மதிப்பை விட நாம் பாசத்துக்கு அதிக மதிப்பு தந்தால் அதுதான் நம் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். நன்றிங்க. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நமக்கும் என்றேனும் அதிர்ஷ்டம் வரும். நன்றி.